Next topic is feasibility study. First, what is mean by feasibility study? Feasibility study na enna? Analyze பண்ணனும். எதை நம்ம பண்ற business, நம்ம பண்ண போற project, இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணணும். ஸோ அனலைஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம், பிஃபோரா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியோ இல்ல ஆல்ரெடி நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நிறைய விஷயத்த இன்வெஸ்டிகேஷன் பண்றோம். இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ண முடியும், த்ரூ த வே ஆஃப் ரிசர்ச். நிறைய விஷயத்த என்ன பண்ண போறோம், ரிசர்ச் பண்ண போறோம். ஸோ அப்ப நம்ம ரிசர்ச் பண்ணா மட்டும்தான் கம்ஃபர்டபுளான ஒரு டெசிஷனை நம்மளால எடுக்க முடியும். ஸோ அப்போ என்ன தேவை, ஃபீசிபிலிட்டி ஸ்டடி ஆனது. இப்ப நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன்னா நான் என்ன கைண்ட் ஆஃப் ப்ராடக்டான பிசினஸ் பண்ண போறேன். ஸோ அந்த ப்ராடக்ட்டை நான் பிசினஸ் பண்றேன்னா அந்த ப்ராடக்டோட மூவிங் மார்க்கெட்ல எப்படி இருக்கும், சோ அந்த ப்ராடக்ட்டை நான் எந்த மாதிரியான பிளேஸ்ல வச்சு நான் சேல் பண்ணனா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தை பத்தியும் A to Z ஓவராலா நான் எல்லாத்த பத்தியும் நான் திங்க் பண்றதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த feasibility study. நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா feasibility analysis. இந்த feasibility analysis அப்படின்றது இட்ஸ் ஒன் ஆஃப் தி மெஷர்மெண்ட். முன்கூட்டியே நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுடைய மூவிங் எப்படி இருக்கும், ப்ராடக்டோட மூவிங் எப்படி இருக்கும்ன்றத ஜஸ்ட் ஓரளவுக்கு நம்ம மெஷர் பண்ணி சொல்றோம். ஸோ அப்ப feasibility studyன்றது ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியோ இல்ல ஒரு விஷயத்துல நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி இருந்தாலும் இது வரைக்கும் எப்படி இருக்கும், இதுக்கப்புறம் நம்ம எப்படி ஆக போறோம், சோ என்னென்ன மாதிரியான வேஸ நம்ம ஃபாலோ பண்ணா நம்மளோட பிசினஸ் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிக்க முடியும், நம்மளோட பிசினஸ்க்கு எங்க கரெக்டான எது கரெக்டான பிளேஸா இருக்கும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தை பத்தி நம்ம படிக்க போறதுதான் feasibility study. The next slide is what is a feasibility study. feasibility study na என்ன? ஓகே ரைட். அந்த feasibility ஸ்டடின்னும் போதே ஓரளவுக்கு நம்மளால கெஸ் பண்ண முடியும். ஸ்டடின்றது என்ன, நம்ம ஒரு விஷயத்த கத்துக்க போறோம் இல்ல ஒரு விஷயத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம், இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த feasibility ஸ்டடியோட அப்ஜெக்டிவ் என்னன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் எதை, என்னென்னலாம் ஸ்ட்ரென்த் என்னென்னலாம் வீக்னஸ் பிசினஸ்ல. ஸோ ஒரு ஸ்டேஜை நம்ம ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ணணும். என்ன ஸ்டேஜ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோமா இல்ல புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோமா, இந்த ரெண்டு ஸ்டேஜ்ல நம்ம என்ன கேட்டகரியில வரோன்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அப்பதான் என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருக்குதுன்றத ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட்ல என்னென்னலாம் த்ரெட்ஸ் இருக்கு, ஸோ நமக்கு ஃபேவரபிளா என்னென்ன ரிசோர்சஸ் எல்லாம் கிடைக்குது, அந்த ரிசோர்சஸை வச்சு நம்மளால எந்த அளவுக்கு ப்ராடக்டா லான்ச் பண்ண முடியும். ஸோ பேசிக்கா இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த feasibility ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் SWOT அனலைசஸ் பண்ணி பார்க்கணும். இந்த SWOT அனலைசஸ்னா என்னன்னா ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 விஷயத்தையும் நம்ம தெளிவா நம்ம பிசினஸ் ரிலேட்டடா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டோம்னா நமக்கு என்னென்னலாம் பிளஸ், நமக்கு என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி, நமக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்கு, நமக்கு என்னென்னலாம் த்ரெட்ஸ் இருக்குன்றத ஓரளவுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வச்சுட்டே நம்மளோட பிசினஸ் என்ன பண்ணலாம், டேக் ஓவர் பண்ணிட்டு போகலாம். ஸோ இது எல்லாமே எந்த கான்செப்ட்ல வரும்னு பார்த்தீங்கன்னா feasibility ஸ்டடின்ற கான்செப்ட்ல நமக்கு வருது. ஸோ அப்போ பிசினஸை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம், ஜட்ஜ் பண்ண போறோம், எவ்வளோ காஸ்ட் நமக்கு ரெக்வயர்டா இருக்கு. ஸோ அந்த காஸ்ட் ரெக்வயர்மெண்ட்டை தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்தது ஃபர்தரா நம்மளால மூவ் பண்ணி போக முடியும். ஸோ இது எல்லாமே என்னன்னா feasibility ஸ்டடி. So next slide is why do a feasibility study, right? நீங்களே இப்ப என்ன क्वेश्चन கேட்கலாம், எதுக்காக feasibility study பண்ணணும், நம்ம எதுக்காக feasibility study பண்றோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல ஏதாவது இஷ்யூஸ் வருதுன்னா அந்த இஷ்யூஸ்க்கு ஆல்டர்னேட்டிவான ஒரு சொல்யூஷன் நம்ம கையில இருக்கணும். என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ்லாம் வரும்ன்றத நம்ம முன்கூட்டியே என்ன பண்ணணும்னா திங்க் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம், feasibility study பண்றோம். நெக்ஸ்ட் கண்டிப்பா நம்மளோட பிசினஸ்ல இருக்கிற ப்ராஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணணும். நம்மளோட ப்ராஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணா மட்டும்தான் அவுட்லைன் ஆல்டர்னேட்டிவ்ஸ் நமக்கு ஈஸியா கிடைக்கும். நேரோ பிசினஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய பிசினஸ்க்கு ஈக்குவலண்டா வேற என்னென்ன பிசினஸ்லாம் நம்மளால பண்ண முடியும். ஸோ நேரோ அப்படின்றது நம்மளோட பிசினஸ் மாதிரியே இன்னொன்னு அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நேரோ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் நமக்கு இருக்குதுன்றத இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். இன்வெஸ்டிகேஷன் பண்ணா மட்டும்தான் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்.
நிறைய விஷயத்த நம்ம என்னென்ன பண்ணணும்னா ஐடென்டிஃபை பண்ணணும். என்னென்ன ரீசன்னால நம்ம பிசினஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, என்ன ரீசன்னால நம்ம பிசினஸ் ஸ்ட்ராங்கா இல்ல, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஃபியூச்சருக்கு நமக்கு யூஸ் ஆகும். இஃப் இன் கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸை நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். உடனே அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா பண்ணக்கூடாது. அந்த ப்ராப்ளம் எப்போ வருதோ அப்பதான் நம்ம வந்து அந்த சொல்யூஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை ரீசன் நாட் டு ப்ரொசீட். நெக்ஸ்ட், இப்போ சக்சஸ் அப்படின்றது கண்டிப்பா நமக்கு தேவை. ஸோ சக்சஸ்க்காக தான் நம்ம என்ன பண்றோம், பிசினஸ் பண்றோம். சக்சஸ் இருந்தா மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ராஃபிட் இருந்தா மட்டும்தான் நம்மளால பிசினஸை ரன் பண்ண முடியும். இவ்வளவு விஷயம் வந்து இருக்கு. ஸோ அப்போ நமக்கு சக்சஸ் வேணும் அப்படின்னா நம்மளை சுத்தி என்னென்ன சான்சஸ் இருக்கு நம்ம பிசினஸ் ரிலேட்டடா அப்படின்றத எப்பவுமே ப்ராபபிளா நம்ம என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட், நம்ம ஒரு டெசிஷன் எடுக்க போறோம், ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கோம். ஸோ அப்போ நம்ம டெசிஷன் எடுக்கணும்னா கண்டிப்பா அந்த டெசிஷன் வந்து அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா இருக்கணும். டெசிஷன் எடுக்கிறோன்றதுக்காக ஏதோ தானோ ஒரு டெசிஷன் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது நம்மளோட பிசினஸுக்கு ஆப்போசிட்டான ஒரு ரியாக்ஷனை கொடுத்துரும். ஸோ அப்போ நம்ம டெசிஷன் எடுக்கும் போது கவனமா இருக்கணும். கரெக்டான டெசிஷனை எடுக்கணும் அப்படின்னா நிறைய டைம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும், நிறைய பேர்கிட்ட நம்ம பேசணும், நிறைய பேர்கிட்ட சஜஷன்ஸ் கேட்கணும். இந்த டெசிஷன் நம்ம எடுக்கிறோம்னா ஃபியூச்சர்ல இது என்னென்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸை நமக்கு கொடுக்கும், இந்த மாதிரி பல ஆங்கிள் நம்ம என்ன பண்ணிருக்கணும் திங்க் பண்ணணும். பிசினஸ் மேனை பொறுத்த வரைக்கும் டெசிஷன் மேக்கிங்ன்றது ரொம்ப 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 அவசியமான ஒண்ணு. சோ அவர் எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷனும் தான் அவரோட பிசினஸை வந்து மேலும் மேலும் கொண்டுட்டு போறதுக்கு ஒரு வழியா இருக்கும். சோ அப்போ டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 times திங்க் பண்ணலாம். ஆனா ஒரு டெசிஷன் எடுத்துட்ட பிறகு நம்ம திங்க் பண்ணலாமானா திங்க் பண்ண கூடாது. சோ டெசிஷன் மேக்கிங்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன விஷயம்லாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றத நம்ம அனலைஸ் பண்ணணும். நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா தேவை. பிசினஸை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்டேஷன்ன்றது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். நம்ம ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறோம்னாலும் அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு ரிலேட்டடா இருக்கிறத நம்ம டாக்குமெண்டா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இந்த டாக்குமெண்டேஷன் இருந்தா மட்டும்தான் ஃபியூச்சருக்கு நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இஃப் இன் கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அப்போ எவிடன்ஸா இந்த டாக்குமெண்ட் தான் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். எந்த ஒரு பிசினஸ் ரிலேட்டடான ஒரு ப்ராசஸா இருந்தாலும் டாக்குமெண்டேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். நெக்ஸ்ட் என்னன்னா ஃபண்ட். நமக்கு எங்கெங்க இருந்து ஃபண்ட் கிடைக்குது, நம்ம பிசினஸ் பண்ண போறோம்னா எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து ஃபண்டை நம்ம வாங்க போறோம். ஸோ மானிட்டரி சோர்சஸ் நமக்கு எங்கெல்லாம் ஃபேவரபிளா அவைலபிளா ஈஸியா குயிக்கா கிடைக்கும்ன்றத டிட்டர்மைன் பண்ணணும். இது எல்லாமே எங்க வரும்னா ஃபீசிபிலிட்டி ஸ்டடி. இதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்றோம். இப்ப நீங்களே ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா இவ்வளோ விஷயத்த நீங்க முன்கூட்டியே அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இவ்வளோ விஷயத்த நீங்க திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்க பிசினஸ்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். இஃப் இன்கேஸ் உங்களோட பேரண்ட்ஸே யாராவது பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா இல்ல பிசினஸ் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க படிச்சிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து அப்ளிகபிள் பண்ணி ஒரு பிசினஸ ஒரு ஃப்ரேம் பண்ணி நம்ம ரன் பண்றோம்னா கண்டிப்பா சக்சஸ்ன்றது நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பிசினஸ் பண்றவங்க எல்லாம் மேக்சிமம் இந்த அளவுக்கு டீப்பா அனலைசஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்களான்னா பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இருந்த சூழ்நிலையில அந்த காலத்துல இருந்த சூழ்நிலையில வந்து காம்படிஷன்லாம் அந்த அளவுக்கு இல்ல. பட் இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை காம்படிஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கிறதுனால கண்டிப்பா ஃபீசிபிலிட்டி ஸ்டடின்றது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. சோ நம்ம வந்து ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணாதான் we will sustain in our business. இல்லனா கண்டிப்பா நம்மளோட பிசினஸ்ல நம்மளால சர்வே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா ஃபீசிபிலிட்டி பிளானிங். இந்த ஃபீசிபிலிட்டி பிளானிங் எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகுதுன்றதான் நம்ம பார்க்க போறோம். நான் ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இந்த ஃபீசிபிலிட்டி பிளானிங் மொத்தம் 4 இடத்துல வந்து கண்டிப்பா அப்ளிகபிள் ஆகும். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்டார்டிங் ஏ நியூ பிசினஸ். நீங்க ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணணும். செகண்ட், எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் பிசினஸ். எக்ஸிஸ்டிங்னா என்னன்னா ஆல்ரெடி நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஆல்ரெடி நீங்க பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ற பிசினஸ் இப்ப என்ன பண்ண போறீங்க, எக்ஸ்பேண்ட் பண்ண போறீங்க, விரிவுபடுத்த போறீங்க, நிறைய நியூ இனோவேஷன்ஸ் கொடுக்க போறீங்க. அந்த சூழ்நிலையும் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னா ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணணும். நெக்ஸ்ட், ஆடிங் அண்ட் என்டர்பிரைசஸ் டு அன் எக்ஸிஸ்டிங்
பிசினஸ். சோ ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் வச்சிருக்கீங்க, புதுசா ஒரு என்டர்பிரைசஸ் அந்த பிசினஸ் கூட என்ன பண்ண போறீங்க, டை அப் பண்ண போறீங்க. அந்த மாதிரி நம்ம எடுத்த உடனே டை அப் பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது. சோ அந்த மாதிரி நம்ம டை அப் பண்றோம்னா கன்சியூமர்ஸ் உடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும், இல்ல நம்மளோட பிசினஸ்ல அந்த ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்ன்றத முன்கூட்டியே நம்ம கணிக்கணும். சோ எப்படி கணிக்க முடியும், feasibility ஸ்டடி பண்ணா மட்டும்தான் கணிக்க முடியும். நெக்ஸ்ட் என்னன்னா பர்ச்சேசிங் அண்ட் எக்ஸிஸ்டிங் பிசினஸ். இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு பிசினஸ் போயிட்டு இருக்கோம், அந்த பிசினஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாரு ஒருத்தர். சோ ஏதோ ஒரு சூழ்நிலையில அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த பிசினஸ வித்துடலாம், சேல் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன்ல இருப்பாரு. ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்க பிசினஸ நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னாலும் அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா feasibility ஸ்டடி பண்ணணும். சோ அப்ப feasibility ஸ்டடி இந்த 4 கேட்டகரிஸ்லயும் நம்ம வந்து கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்டார்டிங் ஏ நியூ பிசினஸ். புதுசா நீங்க ஒரு பிசினஸ் பண்ணாலும் கண்டிப்பா feasibility ஸ்டடி பண்ணணும். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் பிசினஸ், செகண்ட் பாயிண்ட். ஆல்ரெடி இருக்கிற பிசினஸ நீங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறீங்கன்னாலும் feasibility ஸ்டடி பண்ணணும். தேர்ட், ஆடிங் அன் என்டர்பிரைசஸ் டு அன் எக்ஸிஸ்டிங் பிசினஸ். ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க ஒரு பிசினஸ்ல ஒரு புதுசா ஒரு என்டர்பிரைசஸ் என்ன பண்ண போறீங்க, ஆட் பண்ண போறீங்க. இந்த சூழ்நிலை வந்தாலும் feasibility ஸ்டடி நீங்க பண்ணணும். இல்ல ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்க ஒரு பிசினஸா நான் வந்து இப்ப பர்ச்சேஸ் பண்ண போறேன் அப்படின்னாலும் feasibility ஸ்டடி பண்ணணும். feasibility ஸ்டடினா என்னன்றத நான் ரொம்ப எலாபரேட்டடா ப்ரீவியஸ் இதுல நான் சொல்லியிருக்கேன். சோ உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க ப்ரீவியஸ் ஸ்லைட பாருங்க. So the next heading is what is feasibility analysis. Feasibility analysis na enna? Feasibility analysis அப்படின்றது நமக்கு பிசினஸ்ல நிறைய ஐடியாஸ் இருக்கும் இல்லையா, சோ அந்த ஐடியாஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்றத டிட்டர்மைன் பண்றதுதான் என்னன்னா feasibility analysis. சோ feasibility analysis அப்படின்றது ஒரு வகையான ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஏன் இதை வந்து ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் இது ஸ்டாப் ஆகுமானா கண்டிப்பா ஆகாது. சோ இந்த feasibility analysis வந்து பிசினஸ்ன்ற கான்செப்ட் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். சோ நமக்கு கிடைக்கிற ஐடியாஸ் எல்லாமே சாத்தியமான ஐடியாஸா இல்லையான்றத திங்க் பண்ணும். நெக்ஸ்ட் என்னன்னா இட் இஸ் a preliminary evaluation of a business idea. முன்கூட்டியே நமக்கு இப்ப ஐடியா இருக்கு, ரைட். சோ ஐடியா வந்த உடனே நம்ம பிசினஸ் பண்ணுவோமா, பண்ண மாட்டோம். சோ அப்போ என்னென்னலாம் விஷயம் நமக்கு பெனிஃபிட்டடா இருக்கு, என்னென்ன விஷயம் நமக்கு பெனிஃபிட்டடா இல்ல, ஏன் இது வந்து பெனிஃபிட்டடா இல்ல, ஏன் நம்ம இந்த விஷயத்தை எடுத்து நம்ம பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம், இந்த விஷயத்த நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நமக்கு என்னென்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும், இந்த விஷயம் உண்மையாவே வொர்த்ஃபுல்லான ஒரு விஷயமா இல்லையான்றத நம்ம முன்கூட்டி என்ன பண்ணணும்னா டிட்டர்மைன் பண்ணணும். சோ அதனால என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் தி preliminary evaluation of a business idea. இப்போ பிசினஸ் ஐடியான்றது நமக்கு இருக்கு, நம்ம ஒரு பிசினஸ் பண்ண போறோம்ன்ற ஒரு ஐடியால இருக்கிறோம். முன்கூட்டியே நம்ம என்ன பண்றோம், நமக்கு வந்து ஐடியா ஜஸ்ட் வந்து எவாலுவேட் பண்ணி பார்க்க போறோம். எவ்வளவு வந்து பெஸ்ட் இருக்கும், எந்த அளவுக்கு ரீச் இருக்கும், எந்த அளவுக்கு ரீச் இருக்காது, என்ன காரணத்துக்காக இது ரீச் இல்லாம போகுதுன்றத எவாலுவேட் பண்ணி பார்க்கிறோம். நெக்ஸ்ட் இதனால நம்ம எவாலுவேட் பண்ணி பாக்குறதுனால நமக்கு வொர்த்ஃபுல்லான நிறைய விஷயம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா feasibility analysis வந்து எப்பவுமே ஒரு கெஸ் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் வந்து கெஸ் பண்ண போறோம், இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் வரும், இந்த பிசினஸ் பண்ணா, இந்த பிசினஸ் நம்ம பண்றோம்னா இதெல்லாம் ப்ராப்ளமா மேபி வந்துச்சுன்னா இது நம்ம சொல்யூஷனா வந்து நம்ம கொடுக்கலாம். மேபி எல்லாமே நம்ம வந்து ப்ரீ டிட்டர்மைண்டா பண்றதுனால இது வந்து ஒரு கெஸ் பார்க்கணும் இவங்க வந்து சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் என்னன்னா இது வந்து நிறைய வழிகள் வந்து நமக்கு இருக்கும். ஐடியாஸ்ன்றது நமக்கு பொதுவான ஒரு விஷயம். அந்த ஐடியாவை வச்சே நம்ம என்ன பண்ணோம், பிசினஸ் ரன் பண்ற மாதிரியே ஒரு இமேஜினேஷன் போயிட்டு அந்த பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கும் போது என்னென்னலாம் ப்ராப்ளம் வரும்ன்றத ஒரு இமேஜினேஷன்லயே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான ஆல்டர்னேட்டிவும் நம்ம ஃபைண்ட் பண்ணி அந்த ஆல்டர்னேட்டிவை இம்ப்ளிமெண்ட் பண்ணா ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்ன்றதையும் அனலைஸ் பண்ணணும். இது எல்லாமே வந்து என்ன இதுலனா feasibility analysisல வரும். சோ ஜஸ்ட் நீங்க இந்த இமேஜஸை வந்து அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணீங்கனாலே நான் என்ன சொல்ல போறேன்றது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். பாருங்க, நம்ம எல்லாரும் சின்ன வயசுல கதை கேட்டிருப்போம் இல்லைங்களா, நம்ம பாட்டி தாத்தா எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்ததுதான், காக்காக்கு தண்ணியே இல்லையா. காக்கா என்ன பண்ணுச்சான், சுத்தி சுத்தி பறந்தது. சோ ஒரு பானைய பார்த்தது, பானையில தண்ணி எட்டி பாக்குது, தண்ணி வந்து ரொம்ப உள்ள இருக்கு. காக்கா என்ன பண்ணுது, ஒவ்வொரு கல்லாம் தூக்கி போடுது. நெக்ஸ்ட் அந்த பானையில இருக்கிற தண்ணி ஓரளவுக்கு மேல வருது. அப்புறம் அந்த காக்கா என்ன பண்ணுது, அந்த தண்ணிய குடிச்சிட்டு பறந்து போகுது. இதுதான் என்னன்னா
ஓல்டு க்ரோ. ஸோ இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடை ஃபாலோ பண்றோம்னா இந்த ஸ்டேஜ் இந்த காக்கா மாதிரி தான் நம்ம இருக்கிறோம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் மாடர்ன் க்ரோ பாருங்க, சேம் சிச்சுவேஷன் தான், தண்ணி தேடி அலையுது, தண்ணி கிடைக்கல, பட் ஒரு ஸ்டேஜ்ல அந்த பாட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுச்சு, ஸ்மார்ட்டான ஒர்க்கை இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. எப்பவுமே பிசினஸ்ல ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுமே அவசியம் தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ட்ரெண்ட்ல ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் அதிகமா தேவை. ஸோ இந்த காக்கா கல்லெல்லாம் போட்டு டைமை வேஸ்ட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ராவ் எடுத்து அந்த பாட்ல போட்டுது, கரெக்டா உறிஞ்சுது, தண்ணியை குடிச்சிச்சு, பறந்து போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு இருக்கிற காம்படிட்டிவான வேர்ல்டுல நம்ம ஒவ்வொரு கல்லா தூக்கி போட்டு அப்புறமா நம்ம தண்ணி குடிச்சிட்டு போறதுங்காட்டியும் அவ்வளவுதான், நம்ம எதுவுமே கிடையாதுன்ற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்துருவோம். ஸோ அப்போ ஃபாஸ்டா மூவிங்கா இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல, ரொம்ப மாடர்ன் ஸ்பீட்ல போயிட்டு இருக்க இந்த சிச்சுவேஷன்ல நம்மளோட பிசினஸ் பிளானும் எப்படி இருக்கணும், ரொம்ப மாடர்னா இருக்கணும், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும். ஸோ அப்ப காம்படிஷன்ல நம்ம என்னென்ன லெவல்ல இருக்கிறோம், என்னென்ன மாதிரியான ட்ரெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரியான இன்னோவேஷன் நம்ம கொடுக்க போறோம்ன்றத எல்லாமே நம்ம அப்டேஷன்ல இருந்தா மட்டும்தான் தி பெஸ்ட் பிசினஸ் மேனா நம்மளால வர முடியும். இப்ப நீங்க டிட்டர்மைன் பண்ணிக்கலாம், நீங்க பிசினஸ் மேனா வர போறீங்க அப்படின்னா ஓல்டு க்ரோவை ஃபாலோ பண்ண போறீங்களா இல்ல மாடர்ன் க்ரோவை ஃபாலோ பண்ண போறீங்களா. Next, we're going to see objectives of feasibility analysis. The first objective is to determine the outcome of the proposed action, to identify the customers in the current and potential market, to learn more about customers' current and future needs, to guess the interest of the customers in the product or services that is being offered, to determine whether the primary customers will need the new product or service and how much they can and will pay, to determine if the product will be satisfied to the customer, to ascertain company strength, weakness and positions in the marketplace, to determine the financial benefits of the action versus its cost, to guess the competitor's strength and weakness and take corrective actions while carrying out the feasibility study. Next, we're going to see how to write your feasibility study. In that, first one is conduct your preliminary analysis. Begin by outlining your plan. You should focus on an unserved need, a market where the demand is greater than the supply, and whether the product or service has a distinct advantages. Then you need to determine if the hurdles are too high to clear. Second, prepare a project income statement. This step requires you to work backward. Start with what you expect the income from the project to be, and then what investment is needed to achieve that goal. This is the foundation of an income statement. Things to take into account here include what services are required and how much they will cost, any adjustment to revenue such as reimbursement, etc. Conduct a market survey or perform market research. This step is key to the success of your feasibility study. So make it as thorough as possible. It's so important that if your organization doesn't have the resources to do a proper one, then it is advantageous to hire an outside firm to do so. The market research is going to give you the clearest pictures of the revenue you can realistically expect from the project. Some things to consider are the geographic influence on the market, demographic, analyzing competitors, value of a market, and what your share will be, and if the market is open to expansion.
Next, plan business organization and operation. Once the groundwork of the previous steps has been laid, it's time to set up the organization and operation of the planned business venture. This is not a superficial. It should be thorough and include startup cost, fixed investment and operation cost. This cost address things such as equipment, merchant, real estate, personnel, supply availability, etc. Prepare an opening day balance sheet. This includes an estimate of the assets and liability, one that should be as accurate as possible. To do this, create a list that includes items, sources, cost, and available financing. Liability to consider are such things as leasing or purchasing of land, building and equipment, financing for assets, and account receipt. Next, review and analyze all data. All the steps are important, but the review and analysis are especially important to make sure that everything is as it should be and nothing requires changing or tweaking. So, take a moment to look over your work, such as the income statement, and compare it with your expenses and liabilities. Is it still realistic? This is also the time to think about risk, analyzing and managing, and come up with any contingency plan. Next, make a go, no-go decision. You are now at the point to make a decision about whether the project is feasible or not. That sounds simple, but all the previous steps we are leading to the decision-making moment. A couple of other things to consider before making the binary choices is whether the commitment is worth the time, effort, and money, and is it aligned with the organization's strategic goal and long-term aspirations. So, all the things are important for writing your feasibility study. So next concept என்னன்னா best practices for your feasibility study. So feasibilities பண்றதுக்கு best practices என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, first நம்ம ஒரு பிளானை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது தான் என்னன்னு சொல்றோம்னா டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்றோம். நம்ம என்னென்னலாம் டேட்டா செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம், எல்லார்கிட்டயும் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுவோம். ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம ஒரு ஃபைனல் டெசிஷனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் என்னன்னா, நிறைய பேர்கிட்ட இருந்து ஃபீட்பேக்ஸை வாங்கணும். ஃபீட்பேக்ஸை வாங்கினா மட்டும்தான் நமக்கு ஒரு ஐடியான்றது கிடைக்கும். ஃபீட்பேக் இல்லாமல் நமக்கு எந்த ஐடியாஸும் கிடைக்காது. நெக்ஸ்ட், மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணோம்னா மார்க்கெட் ரிலேட்டடாக இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். நம்மளோட பிஸ்னஸை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய கொஸ்டின்ஸ் நமக்குள்ளேயே கேட்டுக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் பிஸ்னஸ்லாம் டேக் ஓவர் பண்ணிட்டு போக முடியும். ஸோ இது எல்லாமே என்னன்னா feasibility ரிப்போர்ட்டோட டெம்ப்ளேட்ஸ். ஸோ ஃபைனலாக டெம்ப்ளேட்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். Next we are going to see the importance of feasibility study. Feasibility studies are important to business development. They can also a business to address where and how it will operate. Feasibility study aim for marketing strategies that could help convenience investors or bank that investing in a particular project or business is a wise choice. When doing a feasibility study, it's always good to have a contingency plan that you also test to make sure it is a viable alternative in case the first plan fails. Next, we are going to see what are the tools for conducting a feasibility study. So in that, the first tool is get feedback about the new concept from the appropriate stakeholders. Second,
Analyze and ask questions about your data to make sure that it's solid. Conduct a market survey or market research to enhance the data collection. Write an organizational, operational or your business plan. Prepare a project income statement. Prepare an opening day balance sheet. Make an initial go or no go decision about moving ahead with the plan. Feasibility is an analysis and evaluation of a proposed project to determine if it is technically feasible or not. Feasible within the estimate cost. It is profitable or not. Feasibility studies are almost always conducted where a large sum are at stake and are also called feasibility analysis. Feasibility study is an assessment of the practicality of a proposed project or system. Next we are going to see 4 tests for feasibility. So in that, the first one is operational feasibility. So what does mean by operational feasibility? Is a measure of how well the solutions will in the organization. It is also a measure of how people feel about the project. So in that, second one is technical feasibility. Is a measure of the practicality of a specific technical solution and the availability of technical resources and expertise. Next, schedule feasibility is a measure of how reasonable the project timetable is. Next, economic feasibility is a measure of the cost effectiveness of a project or solution.